ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரேண்டம் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9:40 ஆகிடுச்சு. பையனை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். தலைக்கு எண்ணெய் வச்சு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் குளிக்கணும். ஸோ வந்து எண்ணெய் வைக்கும் போது நல்லா வந்து ஃபிங்கர் டிப்பால் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்ல சீப்பை வச்சு நல்லா க்ளீனாக சிக்க எடுத்துட்டு திரும்ப அந்த சீப்பாலேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சீவி விட்டுட்டு ஒரு கொண்டையை போட்டுருவேன். ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த யூஸ் பண்ண சீப்பு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணணும். எப்போ தலையை குளித்தாலும் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டப்பில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீப்பு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிட்டேன். 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுருவேன். இப்படி தான் நான் ஒரு டைமும் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து க்ளீனாக ஃபீல் ஆகும். இப்போது தலையில் எண்ணெய் வச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பாப்பாவுக்கு லஞ்ச் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு பூசணி போட்டு சாப்பாடு. எங்களுக்கெல்லாம் 1 part வெஜ் பிரியாணி. அதனால் பாப்பாவுக்கு வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அரிசி, பருப்பு, சிகப்பு பூசணி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, சீரகம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இதெல்லாம் வச்சு நல்லா குழைய வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் வந்து சைட் பை சைட் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நைட்டு டின்னருக்கு அடை தோசைக்கு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, மீதி எல்லாமே 1/4 கப்பு. என்னென்னா அப்படின்னா பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3 வந்து 1/4 கப் எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4 வரமிளகாயை போட்டு 3 to 4 hours ஊற வச்சுருவேன். அப்போ நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு ஈஸியாகிடும். இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ நைட்டு வந்து பார்க்கலாம். பாப்பாவுக்கு லஞ்செல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதை ஊற வச்சதை அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால மிக்சியிலே போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகா, இஞ்சி, 10 பல் பூண்டு, சோம்பு, சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது தான் பருப்பு அரைக்க போவேன். இந்த தோசைக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ப்ளெயினாக தான் ஊற்றலான் இருக்கேன். நம்ம அந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் பையன் சாப்பிடுவோம். அதனால் வந்து இப்படி ப்ளெயினாக தோசை செய்யலான் இருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சுருக்கிறது அதையும் போட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு அரிசியும் ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அரைச்சி நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாப்பா அப்பப்போ வந்து விளையாண்டுட்டு போவா. ஸோ அவளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே மாவும் அரைச்சாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு தேங்காய் சட்னி அரைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட டின்னர் ஒர்க்கு முடிஞ்சது. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி கூட நல்லா இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தேங்காய் சட்னியோட விட்டாச்சு. ஸோ சட்னியும் அரைச்சாச்சு. பாப்பாவும் வந்துட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ கூடவே வச்சுக்கிட்டு 2 தோசையை ஊற்றிட்டான் அப்படின்னா தம்பியும் சாப்பிட்டுப்பான். இப்படி தான் அன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடை தோசைன்னு சொன்னாலே எங்கள் வீட்டில் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. பட் டெய்லியுமே நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கு என்னைக்காவது ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சிடறது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மெலிசாக கிறிஸ்பியாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா பையன் சாப்பிடுவான், இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காகவே ரொம்ப மெலிசாக ஊற்றி கொடுத்தாச்சு.
இப்படி தான் அன்றைக்கி டே போயிடுச்சு. இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டுக்காக வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. அந்த 3 ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தோசை இந்த சைடு ஊற்றிக்கிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. சட்னியும் தாளிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த 3 ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்காக நான் வாங்கியிருந்தேன். என்னோடய பூஜை ரூம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஸ்பாட் லைட் வாங்கியிருக்கேன்.